ஹம், உன்னோட நிலைமை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சக்தி. தான் புருஷன்கிட்டயே போய் நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்ல முடியாத நிலைமை. எல்லாத்துக்கும் மேல உன் புருஷன் உன் கண்ணுக்கு முன்னாடியே இன்னொருத்திக்கு தாலி கட்டுறத பார்க்க போற நிலைமை. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுமா. பாவம், இந்த ஆண்டவருக்கு கருணையே இல்ல, உன்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறான். என்ன பண்றது? நீ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. ஒண்ணு பணக்காரன் வீட்ல பிறந்திருக்கணும், இல்ல பணக்காரன் வீட்ல வாழணும்னு ஆசைப்படாம இருந்திருக்கணும். அத மீறி ஆசைப்பட்டா இதான் நிலைமை. சரி சரி, சிவா வந்துருவான், நீயும் போய் ரெடியாகு. உன் புருஷன் சங்கீதா கழுத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறான். அத மனம் குளிர பார்த்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் இருந்து சாப்பிட்டுட்டு போ, சரியா? அதுக்கப்புறம் உன்னோட முகத்தை நான் பார்க்கவே கூடாது. அம்மா, அழாத. இங்க பாரு, அம்மா நான் இருக்கேன், தைரியமாயிரு. இந்த கல்யாணம் நடக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. இதுக்கு மேலே நாம பொறுமையா இருக்க கூடாது. இப்பவே போய் சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து போய் சொன்னா சிவா நம்பிதானே ஆகணும். வாங்க எல்லாரும் போய் சொல்லுவோம். சுந்தர், அவசரப்படாதீங்க. இவ்வளவு நடந்து நான் ஏன் பொறுமையா இருக்கேன்னா, மாமாவுக்கு இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல அவருக்கு அதிர்ச்சி தர மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. அதுக்காக உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக போகுது. இப்ப போய் அமைதியா இருக்க சொல்ற? நான் மாமா கூட வாழணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறீங்க. ஒருவேளை நீங்க மாமா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி மாமாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயோ சக்தி, என்ன நீ அப்படிலாம் பேசாத. அம்மா, உங்களுக்கு என் வாழ்க்கை மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா அதை விட எனக்கு என் மாமாவோட உயிர் முக்கியம். மாமா கூட வாழ்ற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும். பைத்தியம் மாதிரி பேசாத சக்தி. எந்த ஒரு பொண்ணும் புருஷன் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுவா. நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனா அது அவரோட உயிருக்கே ஆபத்து இல்லைங்கிற போதுதான். நம்மளால நம்ம புருஷனுக்கு பிரச்சனைனா எந்த ஒரு பொண்ணும் விலகிதான் இருப்பா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு அவ புருஷனை விரும்புறான்னு அர்த்தம். நானும் அப்படிதான். மாமா என் கூட வாழாட்டியும் பரவாயில்ல, அவர் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதான் ஒரு மனைவியா என்னோட ஆசை. சக்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு சிவா கிட்ட உண்மையை சொல்ல தான் போறேன். சுந்தர், 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 இப்ப நிக்க போறீங்களா இல்லையா? நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்காம மாமா கிட்ட உண்மையை சொல்ல போனீங்கன்னா நீங்க திரும்பி வரும்போது என்ன போனமாதான் பாப்பீங்க. சக்தி, என்னடி சொல்ற?
என்னாச்சு சுந்தர்? ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. உன் கல்யாண சந்தோஷத்தில் நாங்களாம் சிரித்து பேசிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் சத்தம் அதிகமாயிடுச்சு, அவ்வளோதான். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நீ போய் ரெடியாகு. ஆமா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது, நான் ரெடியா. சரி ப்ரோ. மீரா, ஆ? நீங்க இன்னைக்கு எங்கேயும் நகரக்கூடாது. கல்யாண பொண்ணு சக்திக்கு தொழியா நீங்க இங்கே தான் இருக்கணும். ஓகே? ம். நான் வந்துடுறேன். ம். திரும்பவும் சொல்ற சுந்தர், எனக்கு மாமாவோட உயிரோட ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்ல. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. நீங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுட்டு நெத்தியில விபூதி வச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். என்ன மன்னிச்சிருங்க மாமா. கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்க கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அது கொடுத்து வைக்கல மாமா. உங்க கூட வாழ்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கல மாமா. ஆனா நீங்க என் கூட இல்லைனாலும் நீங்க எனக்கு கொடுத்த வாரிசு. உங்க வாரிசு என் வயித்துல வளருது மாமா. எனக்கு அது போதும். இந்த சொந்தமே எனக்கு போதும் மாமா. காலம் முழுக்க உங்க நினைப்பிலே வாழ்ந்துருவேன் மாமா. உங்க வாயால ஒரு தடவை சக்தி ஐ லவ் யூன்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் மாமா. ஆனா அது நடக்காம போயிடுச்சு மாமா. உங்க மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு மாமா. எனக்கு அது போதும். உங்க மனசு முழுக்க நான் தான் நிறைஞ்சிருக்கேன். உங்க கூட சேர்ந்து வாழ முடியலனாலும் உங்க காதலோடவும் உங்க வாரிசோடவும் நான் காலம் முழுக்க வாழ்ந்துருவேன் மாமா. ஐ லவ் யூ மாமா.
நான் போறேன் மாமா. உங்க கண் பார்வையிலே படாம எங்கேயாவது நான் போறேன். ஆள் வர்றது கூடவா தெரியல. கண் என்ன பெடரில வச்சிருக்கும் போல. என்ன மிஸ்டர் சிவா, மிஸ்டர் சிவாவோட ஜோடி சேர்ந்தாச்சா? ஞாபகத்துல இல்லாத போதே அப்பப்ப ரொமான்ஸ் பண்ணுவாரு. இப்ப ஞாபகம் வேற வந்துருச்சு, சொல்லவா வேணும்? என்ன சக்தி, நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. என்ன சொன்னாரு? ஐ லவ் யூ சொன்னாரா? சக்தி, என்னாச்சு? எதுக்காக அழற? சக்தி, எதுக்காக அழற சொல்லு. மாமாவுக்கு. சிவாக்கு? சிவாக்கு என்னாச்சு சொல்லு சக்தி. மாமாவுக்கு நினைவு திரும்பல தீபா. எல்லாமே போச்சு. இனி என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னியே, இனிமே வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சே தீபா. சக்தி, பேசாம நீ சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியது தானே? அப்படி சொன்னா அது மாமாவோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னு எனக்கு பயமா இருக்கு தீபா. முட்டாளா நீ? இது உன் வாழ்க்கை. எவ்வளவு ஒருத்தி உன் வாழ்க்கைய பறிச்சிட்டு போறா, அத பார்த்துட்டு நீ சும்மாவா இருப்ப? இல்ல, என்னால இனிமே மாமா கிட்ட போய் பேசுற தைரியம் எனக்கு இல்ல. அவர் அந்த சங்கீதாவை தான் சக்தின்னு ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்துட்டாரு. அதுக்காக நீ இப்படியே இருக்க போறியா? இல்ல, எனக்காக தான் மாமா குழந்தை ஒண்ணு கொடுத்திருக்காரு. எனக்கு அது போதும். ஆனா இந்த சந்தோஷத்தை கூட அவர்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. தீபா, எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுல எந்த கவலையும் இல்ல தீபா. ஹலோ ஹலோ, உன்னை நம்பிதானே தினம் தினம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன கேட்டேன்? சொத்தை கூட, அதை கூட, இதை கூட நான் கேட்டேன். என் வயித்துல பிறந்த என் குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு தானே கேட்டேன். அதையும் நீ அமைச்சு கொடுக்கல. உன்னை நம்புறதுக்கு நீ பண்ற கைமாறிதானா? நீ எப்படி பேசுவ? எத்தனையோ பேரு நீ வெறும் கல்ல மண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பலாம் அவங்க மேல ஆத்திரமா வரும். ஆனா ஆனா இப்போதான் எனக்கே புரியுது, அவங்கெல்லாம் சும்மா சொல்லல, அவங்கெல்லாம் அனுபவப்பட்டு தான் சொல்றாங்கன்னு. இப்ப நானே சொல்றேன், நீ வெறும் கல்லுதான், நீ வெறும் மண்ணுதான்.
என்ன பென்டிரைவ் இது? யாரோடதா இருக்கும்? சரி, போட்டு பாப்போம். நீங்க பணம் தரலனா நான் சிவா சார் கிட்ட போய் சொல்லிடுவேன். போய் சொல்லு போ. அவனோட அப்பா அம்மாவை சொத்துக்காக நான் தான் விஷம் வச்சு கொன்னேன்னு போய் சொல்லு. கூடவே சக்தியையும் சிவாவையும் நான் தான் பிரிச்சு வச்சேன்னு போய் சொல்லு. சக்தியை கொல்ல காஃபில விஷத்தை கலக்கி வச்சது நான் தானே சிவா கிட்ட போய் சொல்லு. உனக்கு அந்த சிவாவை பத்தி என்னடி தெரியும்? அவன் ஒரு அம்மாக்கு இருக்க. இந்த சக்தி இருக்காளே, அவ என்ன போட்டு கொடுக்க எவ்வளவு பிளான் பண்ணா தெரியுமா? ஆனா எதுவும் வேலைக்காகல. அவ்வளவு ஏன் சக்தி என்ன போட்டு கொடுக்க விஷத்தை கூட குடிச்சு பார்த்துட்டா. ஆனா சிவா எதையுமே நம்பல. சக்தி சொல்லியே நம்பாதவன் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஃப்ராடு. நீ சொல்லியே நம்ப போறான்? போடி பைத்தியக்காரி. சிக்கனா சுபத்ரா, முதல்ல இத சக்தி கிட்ட சொல்லணும். ஐயோ, என்ன இது? ஏன் சக்தி போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை வருத்தத்துல இருப்பா. திரும்பவும் ட்ரை பண்ணி பாப்போம். ஐயோ சக்தி, போனை எடு. ஐயோ, டேய் போன்டா. பாட்டி பாட்டி பாட்டி, என்னடா? இந்த போன் யாருன்னு கேட்டு கொடுத்துறீங்களா? குடுத்துறேன். ஆ. போங்க போங்க போங்க, அங்க விளையாடுறாங்க பாருங்க. ஓடு 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 ஓடு. டேய் பசங்களா, பாட்டி, இந்த மண்டபத்துக்குள்ள எது கிடைச்சாலும் அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, சரியா? பாம்பு கடிச்சா? வேணாடா வேணாடா வேணாடா. நீங்க போய் விளையாடுங்க. போங்க போங்க போங்க. தீபாவா? ஹலோ ஹலோ சக்தி, ஹலோ. சக்தி, நீ கவலைப்படாத. கடவுள் உன் கூடவே இருக்காரு. ஆமா சக்தி, சுபத்ரா பத்தின ஆதாரம் பென்டிரைவா என்கிட்ட இருக்கு. இப்ப நான் கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறேன். அத சிவா கிட்ட காமிச்சு உண்மையை புரிய வச்சிடலாம். நீ தைரியமா இரு, நான் வந்துடுறேன். ஐயோ, சுபத்ரா மேல எல்லாம் இருக்கா? தேங்க்ஸ் டி. ஐயோ, போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு எல்லாம் அம்மா, போச்சு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஏம்மா, நீ எனக்கு தர போறியா? அம்மா, சாரிம்மா. இப்ப எதுக்கு நல்ல நாள் அதுமா இப்படி அபசகுணமா கத்திட்டு வர? கத்துறது மட்டும் இல்லம்மா, எல்லாமே போகுது. என்னம்மா சொல்ற? இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சோம், அதுக்குள்ள இன்னொரு கண்டம் வந்துருச்சே. என்னது யமகண்டமா? அது 10 to 12 தானே பாட்டி? ஏய், 10 to 12 இல்லடி. நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வெச்சியோ அப்பவே யமகண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. ஏய் கிழவி, அம்மா முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. நீ என்னன்னு சொல்லி தொலை. அந்த டிடெக்டிவ் இருக்கால, இப்ப என்ன அவளுக்கு? நம்மள பத்தின ஆதாரம் இருக்கிற பென் டிரைவ் அவகிட்ட இருக்காமா.